கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து இயேசுடைய மலை பிரசங்கம், ஓகே, த சர்மன் ஆன் த மவுண்ட் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். இன்னும் செவரல் வீக்ஸ்க்கு திஸ் திங் வில் கோ ஆன். ரொம்ப த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இம்ப்ரெசிவ் பேசேஜ் இந்த பைபிள் இதுதான். இயேசு கிறிஸ்து உட்காந்து எத்தனை மணி நேரம் பேசினாருன்னு நமக்கு தெரியல. இந்த பேசேஜில் வந்து நம்ம மறுவரையறை செய்யப்பட்ட நியாயப்பிரமாணம், அதாவது த லா ரீடிஃபைன்டா. ஸோ த லா ஆஃப் மோசஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் அதை ரீடிஃபைன் பண்ணி ஹி கிவ்ஸ் அ நியூ மீனிங் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை வாசிச்சிருவோம். சிஸ்டர் சுஜாதா கொஞ்சம் மேத்யூ 5 verses 21 to 30 வாசிச்சிருங்களாமா? ஓகே பாஸ்டர். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரை நியாயமில்லாமல் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆண்டவர் அந்த லா ஆஃப் மோசஸ், அதாவது உங்களுக்கு தெரியும், தே அவங்க அந்த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மனுஷனுடைய ஹார்ட், ஓகே, அவனுடைய மற்ற பிஹேவியர், இதெல்லாம் குறித்து அவங்க கவலைப்படவே இல்லை என்பதை பார்க்குறோம். ஸோ இதனால் நிறைய தவறுகள் நடக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, இல்லையா, மோசடி நியாயப்பிரமாணத்தின்படி இவா கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி there are mistakes over there. Mistakes means mistakes on the part of the people. கொண்டு வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விபச்சாரம்னு சொன்னால் 2 பேர் இருக்கணும் இல்லையா, ஒருத்தரை மாத்திரம் எப்படி கொண்டு வர முடியும்? அதுலேயே தேவேர மிஸ்டேக்கா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனும் முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல கூட அந்த மோசடியுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அந்த லேடி கொல்லப்படாதபடி ஆண்டவர் அவளை அந்த இடத்துல விடுவிக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஸோ ப்ராக்டிக்கலி த லார்ட் அங்கேயும் வந்து என்ன செய்கிறார், ஹி ரீடிஃபைன்ஸ் த லா ஆஃப் மோசஸ் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பகுதியில் வந்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தங்களை இஸ்ரவேலுக்கு விளக்குகிறார். நம்பர் 1, அது வந்து ஒரு சடங்காச்சாரமாக பின்பற்றுவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. மனதளவிலே கை கொள்ள வேண்டியது அவசியம். வெறும் சட்டமாக இருந்தால் கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் நாம் குற்றவாளிகள் அல்ல. இதுதானே இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. யார் தங்களுடைய கான்ஷியன்ஸை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிற வரைக்கும் செய்துட்ருக்கலாம், கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி கவலைப்படலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய இதாக இருக்குது. அதனால தான் பீப்புள் கோ ஆன் டூயிங் தே கோ ஆன் பி பிரேக்கிங் த லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா அவ்வளோ ஒரு தைரியம், சரி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஏமாத்திட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அநேகர் அந்த லாவுக்கு விரோதமாகவும் செய்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏன்னா ஃபாரிசீஸ் அந்த ஸ்கிரைப்ஸ் கூட அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறாங்க, சட்டத்தை வெளியே பேசுகிறாங்களே ஒழிய உள்ளூராக அவங்க யாரும் அதை கை கொள்கிற மாதிரி தெரியல. அதனால தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து நீங்கள்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், லாபம் விட்டுருங்க, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் எனக்கும் கர்த்தருக்கும் உண்மையாய் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவசியம். நாட் ஒன்லி எனக்கும் கர்த்தருக்கும், என்னை சூழ்ந்திருக்கிறவங்க, நான் இருக்கிற கவர்மெண்ட், வாட் எவர் இட் இஸ், என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய ஃபேமிலி, எல்லாருக்கும் நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு லா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 24:16 பவுல் சொல்லுகிறாரு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஸோ இட் ஆல் என்ஸ் இன் அவர் கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருந்தால் அந்த ஆவிக்குரிய சட்டங்களை தான் நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்மாலே பார்க்க முடிகிறது. ஸோ இதில் ஒரு 4 பார்ட்டாக இந்த 10 வெர்சஸை நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து மர்டரை பற்றி பேசுகிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறாரு. ரெண்டாவதாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக எப்படி இருக்குது, மற்றவர்களோட உள்ள பகைமையான உறவு கொலை குற்றத்துக்கு சமானம் அப்படிங்கிறாரு. மூன்றாவதாக விபச்சாரத்தை குறித்து பேசுகிறாரு, அதற்கும் அவர் ரீடிஃபைன் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாலாவதாக பாவத்துக்கு விரோதமான யுத்தத்திலே நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது, வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட் ஓகே இன் திஸ் பேட்டில் அகைன்ஸ்ட் சின் அப்படி சொல்லி. உங்களுக்கே தெரியும், பவுல் சொல்லுகிறாரு நமக்கு எப்பவுமே சின்னோடு கூட ஒரு பேட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் சொல்லுகிறாரு, என் மாம்சம் என் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்ம லைஃப் முழுவதும் இட் இஸ் அ பேட்டில் அகெயின்ஸ்ட் சின், அகெயின்ஸ்ட் சேட்டன், அகெயின்ஸ்ட் டெம்டேஷன்ஸ் என்று நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் நம்ம எப்படி வாட் இஸ் அவர் ஆட்டிடியூடுங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. 21, 22 வசனங்களிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு மற்றவங்களோடு கூட உள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப கிளியராக இங்கே சொல்லுகிறது நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் பேஸ்ட் ஆன் லவ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ப்ராப்பர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. they will never contradict each other, they will never argue with each other. அப்போ பிதா இயேசு யோவான் 17 ஆண்டவர் செய்கிற அந்த ஹை பிரீஸ்ட்லி ப்ரேயரில் இயேசு சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு கொடுத்த இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த யூனிட்டி இன்றைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அதை விரும்புகிறாரு. அதை பிரேக் பண்ணுகிறதே இட்ஸ் ஈக்குவல் டு மர்டர் அப்படிங்கிறத ஆண்டவர் கிளியராக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்கிறது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தொன்மை அப்படிங்கிறதுனால எதுவுமே உண்மை ஆகிவிடாது. ஆன்டிக்விட்டிங்கிறதுனாலே இட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா முற்பிதாக்கள் பல விஷயங்களை சொல்லி அது இன்னைக்கு பொய்யா சொல்லியிருக்கிறது, பொய்யா போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பூமி வந்து தட்டையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை உருண்டைன்னு சொன்னவொன்னே கொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பூமி வந்து தட்டை அல்ல, அது உருண்டை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிவிட்டதை பார்க்குறோம். பூமி அப்படியே நிற்குது, சூரியன் தான் பூமியை சுற்றி வருது, சூரியன் தான் தோன்றி மறையுது அப்படிங்கிறாங்க.
ஆனால் லேட்டர் ஆன் திஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்ட். இல்லை, சூரியன் அப்படியே நிற்குது, பூமி தான் சுத்துது அப்படிங்கிறது மாதிரி தேர் ஆர் thousands ஆஃப் திங்ஸ். நம்ம பழைய ஆட்கள் நம்பினது இன்னைக்கு அது இல்லாமல் போய்விட்டதை நம்ம பார்க்க முடியும், டிஸ்ப்ரூவ் ஆகிவிட்டதை பார்க்கிறோம். அதனால இந்த லா பழைசு, மோசே கொடுத்தாரு, அந்த காலத்திலேயே கொடுத்தாரு, அதனால அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஓகே, அது ஒரு மேண்டேட் கிடையாது அப்படிங்கிறத இயேசு ரொம்ப தெளிவாய் இங்கே சொல்லுகிறாரு. கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறாரு. இந்த வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வேலையே நியாயப்பிரமாணத்தை காரணம் காட்டி யாரையாவது குற்றப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஓகே, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ரிலிஜியஸ் போலீஸ் மாதிரி அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணுகிறதை நம்மளால வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் சொல்றது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. இதை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவருடைய அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி நல்லா புரியும். ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 28:18 ஆண்டவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படி சொல்லி அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அதிகாரத்தை பார்க்கணும். பிகாஸ் ஹீ இஸ் காட், ஹீ இஸ் லார்ட், ஹீ இஸ் ஜெகோவா அப்படிங்கிறது. இயேசுவா வந்தாலும் கூட அவர் தான் தேவன் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது என்ன சொன்னாங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு தான் பேசினாங்க. ஒருத்தர் நான் சொல்றேன், நான் சொல்றேன் என்று சொல்லவே இல்லை. they cannot do that. so thus saith the lord, thus saith the lord அப்படிங்கிறதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்ததை நம்ம வாசிக்கிறோம் பைபிளில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு அதை கான்ட்ராடிக்ட் பண்ண யாராலுமே முடியாது, அதை சூப்பர் சீடு பண்ணுவதற்கு யாராலுமே முடியாது அப்படிங்கிறத தெளிவாய் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இதுலேருந்து ஆண்டவருடைய அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி, ஓகே, அன்லிமிட்டட் பவர், இதெல்லாம் நம்மளாலே அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு சொன்னது தான், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ பாருங்க, கொலை செய்யாது இருப்பாயாக அப்படிங்கிற ஒரு சட்டம், தட் இஸ் கரெக்ட், உண்மைதான். கொலை செய்யக்கூடாது, அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும், அது ஈவன் உலக லாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொலை செய்யக்கூடாது, தட் இஸ் ட்ரூ தான். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, எப்போ கொலை செய்யாத, அது 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 வெளிப்புறத்தில் உள்ளது தானே, நீ கொலை செய்யும் போது தானே அதை குற்றமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உனக்குள்ள இருக்கிற கொலை வெறிக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ கொலையை விட கொலை வெறி இஸ் மோர் டேஞ்சரஸ் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எண்ணமே கொலைக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரு. ஏன்னா எதுவுமே மனதில் இருந்து தானே புறப்படுகிறது. ஸோ அதனால அந்த எண்ணமே ஒரு கொலைக்கு சமானமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த தண்ணி ஒரு ஆறில் தண்ணி சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஆறு புறப்படுகிற ஆரிஜின் இருக்கு இல்லையா, அந்த ஆரிஜினில் போய் அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் அந்த தண்ணி என்ன செய்யும், சுத்தமாக வரும் என்று நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆறு புறப்படும் இடம் அசுத்தமாக இருந்தால் அதன் தண்ணீரும் அசுத்தமாக தான் இருக்கும். ஆனால் புறப்படும் இடத்தை சுத்திகரித்து விட்டால் தண்ணீரும் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுபோல் நம்ம மனம் சுத்திகரிக்கப்பட்டால் நம்முடைய செயல்களும் சுத்தமாக இருக்கும். எல்லாமே மனம் தானே, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா எதையுமே மனதில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அதை இங்கே ஸோ அதுங்க ஓகே. ஸோ நம்முடைய மனம் சுத்திகரிக்கப்படுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால நம்ம ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ செய்கையினால செய்கிறது ஒரு பாவம் அல்ல, உன் மனசுல செய்கிறதே ஒரு பெரிய பாவம் என்று நம்ம எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அந்த 22வது வசனத்துடைய பின்பகுதியில அவர் சொல்லுகிறாரு, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று எழுதியிருக்கிறாரு. ஸோ பாருங்க, ஒருவருடைய திறமைய, அறிவை, செயல்பாடுகளை இழிவுபடுத்தி பேசுவது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஒரே செகண்ட்.
சாரி. ஸோ இன்னொருத்தருடைய திறமை, அறிவு, செயல்பாடுகள் இதெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆங்கிலத்திலே கண்டெம்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொருத்தரை அவமதிப்பது, அலட்சியம் செய்கிறது, இகழ்ச்சியாய் ஒருவரை குறித்து பேசுகிறது, கேவலமாய் ஒருவரை நடத்துகிறது. ஓகே, ஐம் இல்லையா, இந்த ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட், ஐ எம் பெட்டர் தேன் எவ்ரிபடி எல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இன்னொருத்தரை குறைத்து தன்னை உயர்த்துவது ஒரு சாதாரணமான விஷயமாக இன்றைக்கு காணப்படுகிறது. பலர் முன்னிலையிலே ஒருவரை கேவலைப்படுத்தி தன்னை உத்தமமாய் காண்பிப்பதும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ யாராக இருந்தாலும் அவர்களை கனவீனமாய் நடத்துவது நமக்கு சரியல்ல. யாக்கோபு 3:9 யாக்கோபு சொல்லுகிறாரு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதனாலேன்னு சொன்னால் நாவினாலேங்கிறாரு, ஒரே நாவினாலே. ஸோ அந்த நாவினாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த நாவினாலேயே தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம் என்று சொல்லுகிறாரு. அப்போ தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை சபித்தால் அது தேவனை சபிப்பதற்கு ஈக்குவல் என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. நம்ம நம்ம அவர் ஆட்டிடியூட் மாத்திரமல்ல, அவருடைய நம்முடைய கான்ஷியன்ஸ் மாத்திரமல்ல, த வேர்ட்ஸ் வி ஸ்பீக், அதுவும் ஒரு நாளிலே நம்மை நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு. இதோடைய சீரியஸ்னஸை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளிலே உங்களுக்கு விரோதமாய் வந்து அது சாட்சியிடும் அப்படின்னு சொல்லுகிறாரு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறாரு. ஸோ we have to be very careful with what we speak. அஃப்கோர்ஸ் நம்ம பேசுகிறது நம்முடைய மனசுலேருந்து தான் வருது. இருதயத்தின் திறமை நிறைவிலிருந்து வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ ப்ராக்டிக்கலி அவுட்வேர்டில் போய் ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை குத்தி கொலை செய்கிறது மாத்திரம் கொலை அல்ல, ஒரு துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட்டு கொலை செய்கிறது மாத்திரம் கொலை அல்ல, உன் மனதில் நீ இதை நினைத்து செயல்பட்டாலே அது ஒரு கொலை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. மனசு தான் எல்லாவற்றிலும் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 23 to 26 வரைக்கும் மறுபடியும் இதே ரிலேஷன்ஷிப்பை குறித்து பேசுகிறாரு. மற்றவங்ககிட்டோடு கூட நம்முடைய ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் நன்றாக இருக்கிறது எங்களுடைய முக்கியத்துவத்தை பார்க்குறாரு. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறாரு. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவையிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு கூட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இன்னொருத்தருக்கு விரோதமாய் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வி கேனாட் கிளைம் அவர் சன்ஷிப் ஆர் டாட்டர்ஷிப். நான் தேவனோட கூட நல்ல உறவில் இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. மற்றவங்களோடு கூட நம்ம எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறோமோ அதுதான் நம்ம தேவனோடு கூட இருக்கிற உறவையும் அது உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமாக இருக்கிறது. முன்பு போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வசனத்தை போட்டுக்கலாம், சொல்லியிருக்கிறாரு, நீ உன் கண்ணினால பார்க்கிற சகோதரனை உன்னால நேசிக்க முடியாட்டி நீ பார்க்காத தேவனை நீ எப்படி நேசிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ ஒப்புரவாகுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறாரு. ரைட்டா? ஒப்புரவாகுதலுடைய அர்த்தத்தை நான் அங்கே போட்டிருக்கிறேன். ஒருவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, வாக்குவாதம், சண்டை இவற்றுக்கு பின் அவரோடு கூட ஒரு சமாதானமான நட்புறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறது தான் ஒப்புரவாகுதல். அதாவது யூ கேன் ஹாவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் எனிபடி, ஆர்கியூ பண்ணலாம், சண்டையெல்லாம் வரும். பாலுக்கும் பேதுருக்கும் வராத சண்டையா? ஓகே, அதே மாதிரி பால் அண்ட் அவரோடு கூட இருந்த சிலரோடு கூட பாலுக்கு சண்டை வந்திருக்குது.
ஸோ அதெல்லாம் ரொம்ப காமன். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வர்றது ரொம்ப காமன். ஓகே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அது வந்தால் கூட அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த சண்டை சண்டையாகவே இருக்கக்கூடாது, வெறுப்பு வெறுப்பாகவே இருக்கக்கூடாது. அகெயின் யூ மஸ்ட் ட்ரை டு ரெக்கன்சிலியேட் வித் தம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் 16வது வசனத்தில் இப்படி போட்டிருக்குது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பால் எழுதுறதை பார்க்கிறோம். நீங்க எபேசியர் 2வது அதிகாரத்தை நீங்க துவக்கத்து வாசிங்கன்னு சொன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். முன்பு நம்ம யாரா இருந்தோம், இப்போ நம்ம யாரா இருக்கிறோம் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாய் பவுல் அங்கே எழுதுகிறாரு. முன்பு நம்ம தேவனுக்கு தூரமா இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். ஓகே, தேவனை பழிக்கிறவர்களாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஆனா தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகை, அதே மாதிரி இஸ்ரவேலருக்கும் பிரஜாதியாருக்கும் இடையிலே இருந்த பகை, இதை ரெண்டுமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சிலுவையினாலே அந்த பகையை கொன்று அவர் என்ன செய்திருக்கிறாரு, அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக அவர் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு அதனால தான் பவுல் சொல்றாரு, யூதன் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை என்று எழுதியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலைட்ஸ் ஆர் நாட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ், வி ஆர் ஆல் த சேம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ ஆண்டவரை ஓகே, அப்போ இஸ்ரவேலருக்கும் நமக்குள்ளும் ஒரு ஒப்புரவை உண்டாக்கினாரு. அதே மாதிரி தேவனுக்கு பகைஞராக இருந்த நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் இயேசு என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:19 சொல்லுகிறது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை எண்ணாதபடி நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு ஒப்புரவாக்கி கொண்டார், தன்னோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொண்டார். அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கு இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்கே பார்க்குறோம், நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், ஹவ் இஸ் இட்? சண்டை போட்டுட்டு 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு நீங்கள் எப்படி கத்தரிடத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்று ஆண்டவர் கேட்குறாரு. இதை பற்றி ஒருத்தர் ஜோக்கா சொன்னார், பலிபீடத்தை காணிக்கையை செலுத்த வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் காணிக்கையை நீ வச்சுட்டு போ அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கு ஒருத்தர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு சொன்னால், இவன் காணிக்கையை கையில் கொண்டு போனான்னா ஒப்புரவாகவும் மாட்டாரான், காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தவும் மாட்டான். ஸோ காணிக்கை இங்கே வச்சாதான் அவன் திரும்ப அங்கே வருவான் என்று ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் நீ காணிக்கையை வச்சுட்டு போன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியாக இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆண்டவர்கிட்ட காணிக்கை செலுத்த முன்னாடி. அதே மாதிரி இன்னைக்கு ஆலயத்தில் எவ்வளோ பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆராதித்து அந்நிய பாஷையில் பேசி என்னவெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் அவங்களோட உறவுகள்லாம் நல்லா இல்லையே. வரும்போதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு தான் வருவாங்க, வரும்போதே மாமியாரும் மருமகனும் ஆர்கியூ பண்ணிட்டு தான் வருவாங்க, பொருளை தூக்கி எரிஞ்சு அப்படியெல்லாம் பண்ணி இங்கே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. பட் காட் நோஸ் அவர் ஹார்ட் இல்லையா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீப்புள் ஓகே மஸ்ட் பி பிளேம்லெஸ் என்று ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறாரு. ஆவியின் கனி என்று, அதாவது நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே நற்குணங்கள் தான். ஓகே, ஸோ நம்ம அஸ்திபாரமே தவறாக இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையே தவறு ஆகிவிடும். ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிற அந்த 9 குணாதிசயங்களை இல்லாமல் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழவே முடியாது. ஸோ அதுதான் நம்முடைய அஸ்திபாரம், அடிப்படை என்கிற புரிஞ்சுக்கிறோம். கலாத்தியர் 5:22-23 பால் சொல்லுகிறாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று எழுதுகிறார். ஸோ இந்த கிறிஸ்டியன் குவாலிட்டிஸ் ஆர் கிரைஸ்ட் லைக் குவாலிட்டிஸ், அதுதான் நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். 5 ஏற்கனவே நம்ம பார்த்த பியாட்டிடியூட்ஸில் மத்திய 5:9 ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய குமாரர் என்று எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஸோ இன்னைக்கு அவரை அப்பா பிதாவேன்னு சொல்லி நம்ம கூப்பிடுகிற அவர் இந்த மகளாக இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கணும்னு சொன்னால் எல்லாரோடும் கூட நம்ம சமாதானமாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
ரோமர் 12:18 பவுல் சொல்லுகிறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆன்டி ஹிந்துவா இருக்கலாம், ஓகே, ஹூஎவர் தே ஆர், உங்களை பகைக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவங்களோட கூட சமாதானமாக இருக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த ஒப்புரவாக்குதலை காலதாமதம் பண்ணாமல் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. டோன்ட் ஓகே அலோவ் திஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் குவாரல் அண்ட் ஹேட்ரட் டு ப்ரொலாங் என்று சொல்லி சொல்லுகிறாரு. அதனால தான் எபேசியர் 4:26-27 பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம கோபப்படுகிறது இஸ் நாட் அ சின் அட் ஆல். யாரும் கோபப்படலாம், கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும். பெற்றோராக இருந்தால் பிள்ளைங்கள்ட்ட கோவப்படாமல் இருக்க முடியுமா? கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க செய்கிற தவறுகள் நிமித்தமாக கோவப்படாமல் இருக்க முடியுமா? ஆனால் கோபப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கோபத்தினாலே அநேக தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, ஒருவரோடு ஒப்புரவாகி இருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் கோபத்தை வளர்த்து 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 பழி வாங்குகிற எண்ணத்தை கொடுத்து அதனாலே ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தி விடுவான் பிசாசு. அதனால நீங்க கோபம் கொள்றதுல தப்பு கிடையாது, ஆனா அந்த கோபத்து நிமித்தமாய் நீங்க ஒரு பாவத்தை செய்துவிடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 27-28 வசனங்களிலே இப்போ விபச்சாரத்திற்கு ஆண்டவர் ரீடிஃபைன் பண்ணுகிறதை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்காருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறாரு. பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற என்ற அந்த லெட்டரை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்லுகிறாரு. அருமையானவர்களே, நாம் பார்க்கிறோம் இல்லையா, கண்கள் தான் இருதயத்துடைய வாசலாக இருக்கிறது. எல்லா பாவமான எண்ணங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பழி வாங்கிறது இதெல்லாம் இருதயத்திலே தோன்றினாலும் இருதயத்துக்குள்ளே அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள் ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம கண்களை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. கண்களினாலே எதை பார்க்கிறோமோ அதுதான் நமக்குள்ளே ஒரு இச்சையை உருவாக்கும், பலவிதமான தவறான எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏவாளை பாவம் செய்ய தூண்டியதே அவருடைய கண்கள் தான். ஏன்னா ஆதியாகமம் 3:6 சொல்லியிருக்குது, அந்த தடை செய்யப்பட்ட அந்த பழம் அவளுடைய கண்களுக்கு இன்பமாய், பார்வைக்கு இன்பமாய் இருந்ததாம். ஸோ ஷி saw that first. அந்த சீயிங் தான் காஸ்ட் ஆல் த ப்ராப்ளம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாவீது அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதுக்கு என்ன காரணம்? பத்சேபாள் குளிக்கிறத அவர் பார்க்கிறாரு. அந்த பார்த்த பிறகுதான் முதல்ல கண்களை தழுவ விடுகிறாரு. அந்த 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 கண்கள் மூலமாக இருதயத்தில் வருகிற எண்ணத்தினாலே ஓகே தன்னுடைய கைகளையும் அவள் மேலே தழுவ விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் பாவம் செய்கிறாரு. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் அவர் ஐஸ் அண்ட் வித் அவர் இயர்ஸ் ஆல்சோ. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணோம், நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணோம்னு சொன்னால் அது நம்மை பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால தான் 1 யோவான் 2:16 சொல்லுகிறாரு, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகளெல்லாம் உலகத்தினால் ஆனவைகள் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் நாட் ஃப்ரம் காட் என்று சொல்லுகிறாரு. யோபு 31 யோபு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி அப்படிங்கிறாரு. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் அவர் ஐஸ் தான். கண்களின் மூலமாய் பார்க்கிறது அதுவும் இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். இந்த மீடியா உலகத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் எனிதிங் ஹியர். நிறைய முறை இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஓகே, நமக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எதை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறாரு. ஸோ விபச்சார பாவம் கண்கள் வழியாக இருதயத்துக்குள் போகிறது, பின்பு இருதயத்திலிருந்து அது செயல்பாடாக மாறுகிறது. ஓகே, இருதயம், மனம், சிந்தனை இவைகளை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசும் என்று சொல்லி
ஐம் சாரி, இது ஓகே, நீதிமொழிகள் 23:7 போட்டிருக்கிற. ஐ டோன்ட் நோ ஹவு. இயேசு தான் இது சொன்னாரு. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் சொன்னாரு. ஆனா இருதயத்தின் நிறைவினாலே வாய் மாத்திரம் பேசாது, சரீரமும் செயல்படும் என்று ஓகே இங்க எழுதி இருக்குது. சங்கீதம் 119:9 சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. ஸோ வாட் இஸ் இன் அவர் ஹார்ட்? ஓகே, அப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து அதை மனதிலே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் தீமையான எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். சங்கீதம் 119:11 நான் உமக்கு ரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ த பேட் தாட்ஸ் நம்முடைய இருதயத்தில் வரும்போது அதை குட் தாட்ஸ்னாலே ரீப்ளேஸ் பண்ணுவது மிகவும் அவசியம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல் இந்த உலகத்துல தானே பிறந்தாரு, குழந்தையா தானே பிறந்தாரு, இந்த கம்யூனிட்டியில தானே வளர்ந்தாரு. அவர் சின்ன வயதில் இருக்கும்போதே எத்தனை பாய்ஸா கேர்ள்ஸ் அவரோடு கூட விளையாண்டு, அப்புறம் அந்த விளையாண்டு சண்டையாகி ஒரு அடிச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வளர்ந்துருப்பாரு. வளர்ந்து பெருசாக வந்தபோது சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் பேசுகிற வார்த்தைகள், புண்படுகிற காரியங்கள், ஏதாவது தவறு செய்தால் இவருடைய பர்த்தை கூட சொல்லி அவரை என்ன செய்திருப்பாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி தான் வளர்ந்துருக்கிறாரு. இவர் வளர்ந்து யூத்துக்கு வரும்போது நிறைய யங் கேர்ள்ஸை அந்த கம்யூனிட்டியில் பார்த்துருப்பாரு. பட் இவர் அதே சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளர்ந்தாலும் கூட அவர் என்ன செய்ய ஒரு பாவம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளே அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து போயிருக்கிறார். இதே கம்யூனிட்டியில் நீங்கள் வாழ்ந்தா கூட நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. 29-30 வசனங்களில் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உனது வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். இதை வாசிச்சா நமக்கு எப்படி தோணுது? என்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு தீவிரவாதியா இல்லை சவுதி அரேபியாவை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி. சவுதி அரேபியாவிலலாம் திருடுனா கையை வெட்டிடுவாங்களாம், சவரை ஏறி குதிச்சா காலை வெட்டிடுவாங்களாம், ரைட்? அந்த மாதிரி செய்யறதுக்கு ஆண்டவர்னு ஒரு தீவிரவாதியா கண்ணை பிடிங்கி எரிஞ்சிரு, கையை வெட்டி போடு அப்படின்லாம் சொல்றாரு. பட் தட் இஸ் நாட் த மேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்ணை பிடுங்கி போடு, கையை தரித்து போடு அப்படி சொல்லி ஆண்டவர் இதை உருவகமாக பேசுகிறாரு. ஓகே, இஸ் ஸ்பீக்கிங் திஸ் ஒன்லி அஸ் சிம்பாலிக் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கண்ணை பிடுங்கினால் பரிசுத்தம் வந்துருமா? ஏன்னா இன்னொரு கண் இருக்குதே, ரைட்? ஒரு கண்ணு பிடிங்கியாச்சு, குருடாச்சு, அடுத்த கண்ணிட்ட அதே பாவத்தை நம்ம செய்யலாமே, அதே தவறான காரியங்களை நம்ம பார்க்க முடியுமே. அதே மாதிரி கையை தரித்து போட்டால் உடனே பரிசுத்தம் வந்துருமா? இல்லையே, அடுத்த கை இருக்கிறதே. ஒரு கையினாலே செய்கிற பாவத்தை ஒரு மனிதன் அடுத்த கையினாலே செய்ய முடியாதா? ஸோ ஆண்டவர் அது ஒரு அதை குறித்து சொல்லலை. அதாவது பரலோக ராஜ்யத்திலே சேர்வது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க ப்ரையாரிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இந்த கை முக்கியமா இல்லை அந்த பாவத்தை விட்டு விட்டு பரலோக ராஜ்யம் போகிறது முக்கியமா அப்படிங்கிறத அதான் ஆண்டவர் இங்கே நமக்கு தெளிவாய் விளக்குகிறாரு. ஸோ மத்தேயு 7:13-14 ஆண்டவர் சொல்லுகிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. தொடர்ந்து இதை நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அநேகர் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல்ல போக பிரயாசம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களாலே முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய திங்ஸ் டூ அண்ட் டூ நாட், டூ அண்ட் டூ நாட், டூ அண்ட் டூ நாட்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ நமக்கு கண்ணு முக்கியமா, கண்ணினாலே பார்க்கிற அசுத்தமான காரியங்கள் முக்கியமா, கை முக்கியமா, அதனாலே செய்கிற அசுத்தமான காரியங்கள் முக்கியமா, இல்லை இதெல்லாம் விட்டுட்டு பரலோக ராஜ்யம் போவது முக்கியமா என்ற ஒரு கேள்வியை இங்கே கேட்குறோம்.
ஸோ பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு எதையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு நம்ம பரலோக ராஜ்யம் போவோம் என்று சொன்னால் அது ஒரு சும்மா ஒரு கனவாக போய்விடும். நம்ம இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகணும்னு சொன்னால் அந்த உலகத்தில் அநேக காரியங்களை தியாகம் பண்ண வேண்டும். அதனால தான் கண்ணை பிடுங்கிருங்கிறாரு, கையை வெட்டிருங்கிறாரு. அதாவது உனக்கு இடரல் உண்டாக்குன எல்லாவற்றையுமே விட்டுறணும். யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் தெம் இன் ஆர்டர் டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதா நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 3:9-11 வரைக்கும் வசா பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனுமாய் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பால் சொல்றாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு 1000 காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யம் போகிறது தான் முக்கியம். அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவராக இயேசு மத்தியாகாயத்தில் வரும்போது அவருடைய ரகசிய வருகையிலே நானும் உயிரோடு எழுந்திருக்கணும், நானும் மத்தியாகாயத்தில் இயேசுவை நான் சந்திக்கணும். அதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன் அப்படிங்கிறாரு, நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பால் வாஸ் ஹைலி எஜுகேட்டட் மேன், he was a very rich man. அந்த சமுதாயத்திலே மிக மிக உயர்ந்த நிலைமையில இருந்தவர். அதே மாதிரி யூத மார்க்கத்திலும் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரைபா ஒரு டீச்சரா இருந்த மனிதன் தான் பால் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, he had a dual nationality. He was a Jew at the same time he was also a Roman by birth. அப்போ இவங்க அப்பா அம்மாவே இந்த ரோமன் நேஷனாலிட்டியை சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாங்க. இவ்வளவு மேன்மைகள் பவுலுக்கு, ஹைலி எஜுகேட்டட். இன்னைக்கு டாக்டரேட்னு ஒன்று கொடுக்குறதா இருந்தால் இவருக்கு 5-6 டாக்டரேட்ஸ் நம்மளாலே கொடுக்க முடியும், அவ்வளோ தூரம் ஹைலி எஜுகேட்டட். ஆனால் பால் சொல்கிறாரு, என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய மணி, என்னுடைய புகழ், என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே குப்பை, எல்லாமே நஷ்டம், எல்லாத்தையும் தள்ளிட்டு நான் எப்படியாவது அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, அவர் வேஸ் டிவைடிங் இன்டு 2 ways. ஒரு ஓகே, ஆக்சுவலாக ஹெல் இடது பக்கத்துலேயும் ஹெவன் வலது பக்கத்துலேயும் இருந்திருக்கணும். ஏன்னா ரைட் சைடில் போகிறது தான் ரைட் வே, ரைட். நீங்கள் ஹெவனுக்கு ஒரு ஆரோ மார்க், ஹெல்லுக்கு ஒரு ஆரோ மார்க். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் சாய்ஸ் எது? இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பிஹேவியர், இன்னைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களோட கூட வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப்பா, இதுதான் நீங்கள் ஹெவனுக்கு போகிறீங்களா ஹெல்லுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஞானஸ்நானம் எடுக்கிறது அடிப்படை காரியம், அபிஷேகம் பெறுகிறது அடிப்படை காரியம். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை தான் ப்ரூவ் பண்ணும் நம்ம ஹெவனுக்கு போகிறோமா ஹெல்லுக்கு போகிறோம். ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஒருத்தர் ஹெவனுக்கு போயிட முடியாது. ஞானஸ்நானம் ஓகே அபிஷேகத்தை பெற்றதுனால ஒருத்தர் ஹெவனுக்கு போயிட முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம், த வேர்ல்ட் பிஹைண்ட் மீ, த கிராஸ் பிஃபோர் மீ, த வேர்ல்டு பிஹைண்ட் மீ. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். ஸோ ஆண்டவராக இயேசுவாக இருந்தாலும் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவங்களை பின்பற்றுகிற நாம எப்படியாவது பரலோக ராஜ்யம் போய்விட வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வெளிப்படையான காரியங்களை செய்து மத சடங்காச்சாரங்களை நிறைவேற்றி எங்கேயுமே போக முடியாதுங்கிறாரு ஆண்டவர். நீங்கள் பரலோக ராஜ்யம் போகணும்னு சொன்னால் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கணும், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், மற்றவங்களோட கூட உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இட் இஸ் ஓகே, அவங்க அவ்வளோ தூரம் யூதர்கள் நம்பி இருந்த அந்த மோசையோட நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஆண்டவராக இயேசு இங்கே ரீடிஃபைன் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஸோ இதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.